இந்து மதம் என்பது ஒரு தர்மம், உலகளாவிய ஒழுங்கு, அதை பின்பற்றுபவர்களின் வாழ்க்கை முறை. இந்துக்கள் என அழைக்கப்படும் உலகின் 3வது பெரிய மதம் இந்து மதம். இந்து மதம் உலகின் மிக பழமையான மதம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பல கருத்து விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்து என்ற சொல் ஒரு புறச்சொல். சனாதன தர்மம், சமஸ்கிருதம், நித்திய தர்மம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது அதன் தோற்றம் என்ற கருத்தை குறிக்கிறது. மனித வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட நூல்களில் இந்து நூலும் ஒன்று. ஆனால் அதன் பயன்பாடு நவீனமயமானது. இந்து மதம் என்பது பலவிதமான தத்துவங்கள் மற்றும் பகிரப்பட்ட கருத்துக்கள், சடங்குகள், அண்டவியல் அமைப்புகள், புனித யாத்திரை தலங்கள் மற்றும் இறையியல், புராணங்கள், வேதம், யாகம், யோகா, ஆகம சடங்குகள் மற்றும் கோவில் கட்டுதல் போன்றவற்றை விவாதிக்கும் பகிரப்பட்ட உரை மூலங்களால் குறிக்கப்பட்ட ஒரு மாறுபட்ட சிந்தனை அமைப்பாகும். மற்ற இந்து நம்பிக்கைகளில் முக்கிய கருப்பொருள்கள் 4 இருக்கின்றன. மனித வாழ்க்கையின் சரியான குறிக்கோள்கள், நோக்கங்கள், அதாவது தர்மம், செழிப்பு, நெறிமுறை, வேலை, ஆசைகள், மோட்சம், பிறப்பு, இறப்பு, விடுதலை, அத்துடன் கர்மா, செயல், நோக்கம், விளைவுகள், நேர்மை, உயிர்களை காயப்படுத்தாமல் இருத்தல், பொறுமை, சகிப்புத்தன்மை, சுய கட்டுப்பாடு, நல்லொழுக்கம் மற்றும் இரக்கம் போன்ற கடமைகளை இந்து மதம் பரிந்துரைக்கிறது. இந்துக்களாகிய இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது. இந்து நடைமுறைகளில் வழிபாடு, பூஜை, தீ சடங்குகள், ஹோமம், ஹவன் ஆகியவை அடங்கும். பக்தி, உண்ணாவிரதம், ஜபம், தியானம், தியாகம், தொண்டு, தன்னலமற்ற சேவை, கற்றல் மற்றும் அறிவு, வேதங்களை ஓதுதல் மற்றும் விளக்குதல், ஒருவரது முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துதல், குடும்பம் சார்ந்த வழிபாட்டு முறைகள், ஆண்டு விழாக்கள், அவ்வப்போது யாத்திரைகள், யோகாவுடன் தொடர்புடைய பல்வேறு பயிற்சிகளுடன் இந்துக்கள் தங்கள் சமூக உலகத்தையும் வாழ்க்கையும் கட்டமைத்து கொள்கின்றன. இந்த விஷயத்தில் மனிதனுடைய நெறியை இந்து மதம் ஒழுங்குபடுத்துகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இந்து மதத்தின் 4 முக்கிய பிரிவுகள் வைஷ்ணவம், சைவம், சாக்தம் மற்றும் ஸ்மார்த்த பாரம்பரியமாகும். இந்துக்களின் நூல்களில் அதிகாரத்தின் ஆதாரங்கள் மற்றும் நித்திய உண்மைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் இந்த உண்மைகளை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் மேலும் மேலும் பலப்படுத்துவதற்கும் அதிகாரத்தை கேள்வி கேட்கும் ஒரு வலுவான இந்து பாரம்பரியம் உள்ளது. பாரம்பரியத்தை வளர்க்க இந்தியா, நேபாளம், மொரிஷியஸ் மற்றும் பாலி, இந்தோனேசியாவில் இந்து மதம் மிகவும் பரவலாக பின்பற்றப்படும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. கணிசமான எண்ணிக்கையிலான இந்து சமூகங்கள் தெற்கு ஆசியாவின் பிற நாடுகளில், தென்கிழக்கு ஆசியாவில், கரீபன் வளைகுடா நாடுகள், வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஓசியானியா, ஆப்பிரிக்கா மற்றும் பிற பகுதிகளில் அதிகம் வாழ்ந்து வருகின்றனர். இந்து என்ற வார்த்தை இந்தோ ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்டது. இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் உள்ள சிந்து நதியின் பெயராக நம்பப்படுகிறது. இந்து என்ற உண்மையான சொல் முதலில் சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மக்களுக்கான பாரசீக புவியியல் சொல் ஆகும். குறிப்பாக 6ஆம் நூற்றாண்டு பிசிஇ டேனியல் கல்வெட்டில் இது கிமு 550 முதல் 486 வரை உள்ள தகவல். இந்த பண்டைய பதிவுகளில் இந்து என்ற சொல் ஒரு புவியியல் சொல் மற்றும் ஒரு மதத்தை குறிக்கவில்லை என்றும் அது ஒரு வெறும் வார்த்தை என்றும் அந்த கல்வெட்டில் கூறியிருக்கிறார்கள். ரிக்வேத சப்த சிந்துவுக்கு சமமானதாகும். அதே சமயம் சாசானிய கல்வெட்டில் காணப்படுகிறது. இவை இரண்டும் மேற்கு தெற்காசியாவின் பகுதிகளை குறிக்கின்றன. அரபு நூல்களில் அல் ஹிந்த் என்பது சிந்துவுக்கு அப்பால் உள்ள நிலத்தை குறிக்கிறது. எனவே அந்த நிலத்தில் உள்ள மக்கள் அனைவரும்
இந்துக்கள் எனவும், இந்த அரபு சொல் இஸ்லாமியத்துக்கு முந்தைய பாரசீக வார்த்தையான ஹிந்துவில் இருந்து எடுக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். 13ஆம் நூற்றாண்டில் ஹிந்துஸ்தான் ஒரு பிரபலமான மாற்றாக உருவானது. இந்தியாவின் பெயர், அதாவது இந்துக்களின் நிலம், இந்தியாவின் பெயராக மாறியது. மதத்தின் அர்த்தங்களை கொண்ட இந்து பற்றிய ஆரம்பகால பதிவுகளில் 7ஆம் நூற்றாண்டு சீன உரையான சுவான்சாங்குவின் மேற்கு பகுதிகளின் பதிவு கூறுகிறது மற்றும் 14ஆம் நூற்றாண்டின் பாரசீக உரையான இசாமில் பல நூல்கள் இது பற்றி விளக்குகின்றன. 16 முதல் 18ஆம் நூற்றாண்டு பெங்காலி, கவுடியா, வைஷ்ணவ நூல்கள் இந்து மற்றும் இந்து தர்மத்தை முஸ்லிம்களிடமிருந்து வேறுபடுத்தி குறிப்பிடுகின்றன. 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வணிகர்கள் மற்றும் காலனித்துவவாதிகள் இந்திய மதங்களை பின்பற்றுபவர்களை கூட்டாக இந்துக்கள் என்று குறிப்பிடத் தொடங்கினார்கள். நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளின் தொகுப்பை விவரிக்க இந்து மதம் என்ற ஆங்கில வார்த்தையின் பயன்பாடு மிகவும் தேவைப்பட்டது. இந்து மதம் என்ற சொல் முதலில் 1816 முதல் 17இல் ராஜாராம் மோகன் ராய் என்பவரால் பயன்படுத்தப்பட்டது. 1840களில் பிரிட்டிஷ் காலனித்துவத்தை எதிர்த்த இந்தியர்களால் இந்து மதம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மேலும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவரிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்ள விரும்பியவர்கள் இந்த இந்து என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த மத கொள்கைகளை கடைபிடித்தனர். ஆங்கிலேயர்கள் சமூகங்களை கண்டிப்பாக மதத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த தொடங்குவதற்கு முன்பு இந்தியர்கள் பொதுவாக தங்கள் மத நம்பிக்கைகள் மற்றும் தங்களை தாங்களே வரையறுக்கவில்லை. மாறாக அடையாளங்கள் பெரும்பாலும் வட்டாரம், மொழி, நிறம், ஜாதி ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டன. இந்து மதம் ஆன்மீகம் மற்றும் மரபுகள் பற்றிய பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியது. ஆனால் திருச்சபை ஒழுங்கு இல்லை, சந்தேகத்துக்கு இடமில்லாத பல மத அதிகாரிகள் இல்லை, ஆளும் குழு இல்லை, தீர்த்த கரிசிகள் இல்லை, அல்லது எந்த புனித புத்தகமும் இல்லை. இந்துக்கள் பல தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள், மத சார்பற்றவர்கள். ஏகத்துவம், அஞ்ஞானம், நாத்திகம் அல்லது மனிதநேயவாதி என பல வகையில் இருந்தாலும் இந்துக்களில் பிறந்தவர்கள் தான் நாத்திகம் பேசுகிறார்கள். நாத்திகம் பேசுகிறவர்களும் இந்துக்களின் முன்னோடிகள் என டோனிகரின் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். நம்பிக்கை மற்றும் வாழ்க்கை முறையின் அனைத்து முக்கிய பிரச்சனைகள் பற்றிய கருத்துக்கள் சைவம், அகிம்சை, மறுபிறப்பில் நம்பிக்கை, சாதி போன்ற எல்லா விஷயங்களையும் இந்து மதம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்து மதம் என்ற சொல்லால் உள்ளடக்கப்பட்ட பரந்த அளவிலான மரபுகள் மற்றும் கருத்துக்கள் காரணமாக ஒரு விரிவான வரையறைக்கு வருவது ரொம்ப கடினமாக இருக்கிறது. பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்து மதத்தில் புகுத்தப்படுகின்றன. மதம் அதை வரையறுத்து வகைப்படுத்துவதற்கான நமது விருப்பத்தை மீறுகிறது. இந்து மதம் என்பது ஒரு மதம், ஒரு மத பாரம்பரியம், மத நம்பிக்கைகளின் தொகுப்பு மற்றும் ஒரு வாழ்க்கை முறை என பலவாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. மேற்கத்திய லெக்சிக்கல் நிலைப்பாட்டிலிருந்து மற்ற மதங்களைப் போலவே இந்து மதமும் ஒரு மதம் என்று சரியான முறையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் தர்மம் என்ற சொல் இந்து மதத்தை குறிக்கிறது. இது மேற்கத்திய மதத்தை விட சிறந்ததாகும். உலகிலேயே தர்மத்தை அதிகம் போதிக்கிற மதமாக இந்து மதம் விளங்குகிறது. இந்தியா மற்றும் அதன் கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள் பற்றிய ஆய்வு இந்து மதம் என்பதன் வரையறை காலனித்துவத்தின் நலன்கள் மற்றும் மதம் பற்றிய மேற்கத்திய கருத்துக்களால் பல வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1990களில் இருந்து அந்த தாக்கங்களும் அதன் விளைவுகளும் இந்து மதத்தின் அறிஞர்களிடையே விவாத பொருளாக உள்ளன. மேலும் இந்தியா மீதான மேற்கத்திய பார்வையை விமர்சிப்பவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் பல வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ந்தாலும் பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் ஒழுக்கம், நெறி, பக்தி, ஆன்மீகம், யோகா, ஆரோக்கியம் என மனித வாழ்வின் நெறிகளை இந்து மதம் கற்பிப்பதாகத்தான் கூறுகிறார்கள். பொதுவாக அறியப்படும் இந்து மதம் பல முக்கிய நீரோட்டங்களாக அறியப்படலாம். 6 தர்சனங்களாக வரலாற்று பிரிவுகளில் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. வேதாந்தம் மற்றும் யோகா ஆகிய 2 பள்ளிகள் தற்போது மிக முக்கியமானவை.
முதன்மை தெய்வம் அல்லது தெய்வங்களால் வகைப்படுத்தப்பட்ட 4 முக்கிய இந்து மதம். நவீன வைஷ்ணவம் சிவனை வணங்குபவர்கள், வைஷ்ணவம் விஷ்ணுவை வணங்குபவர்கள், சக்தி தேவியை வணங்குபவர்கள், ஸ்மார்த்திசம் 5 தெய்வங்கள் சமமாக கருதப்படுகின்றன. இந்து மதம் ஏராளமான தெய்வீக மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறது. பல இந்துக்கள் தெய்வங்களை ஒரு தனி மனிதன் அல்லது அல்லாத முழுமையான அல்லது இறுதி உண்மை அல்லது கடவுளின் அம்சங்கள் அல்லது வெளிப்பாடுகள் என்று கருதுகின்றனர். சில இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் உயர்ந்ததை குறிக்கிறது மற்றும் பல்வேறு தெய்வங்கள் இந்த உச்சத்தின் கீழ் வெளிப்பாடுகள் என்று கருதுகின்றன. இவ்வாறு பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் இந்து மதத்திற்குள் இருக்கிற சாதி பிரிவினைகள், கடவுள் வேறு வேறு சாதிகளை வணங்குவதால் ஏற்பட்ட பிரிவினைகள் அதை உணர்த்துகின்றன. மற்ற குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களில் ஆத்மன் அதாவது சுயம், ஒருவரின் ஆத்மாவின் மறுபிறப்பு மற்றும் கர்மா மற்றும் தர்மத்தின் மீதான நம்பிக்கை அதாவது கடமைகள், உரிமைகள், சட்டங்கள், நடத்தை, நற்பண்புகள் மற்றும் சரியான வாழ்க்கை முறை ஆகியவற்றை இந்து மதம் கூறுகிறது, ஒழுங்குபடுத்துகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மேக்டேனியல் இந்து மதத்தை 6 பெரிய வகைகளாகவும் பல சிறிய வகைகளாகவும் வகைப்படுத்துகிறார். இவர் சிறந்த வரலாற்று ஆசிரியர். இது இந்துக்களிடையே உள்ள உணர்ச்சிகளின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். மெக்டானியலின் கூற்றுப்படி முக்கிய வகைகள் நாட்டுப்புற இந்து மதம் ஆகும். இது உள்ளூர் மரபுகள் மற்றும் உள்ளூர் தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் பழமையான கல்வி அறிவு இல்லாத அமைப்பாகும். வேதகால இந்து மதம் 2வது மில்லியனியம் அதாவது BCE வரை கண்டுபிடிக்கப்பட்ட வேதங்களின் ஆரம்ப அடுக்குகளை அடிப்படையாக கொண்டது. அறிவு மற்றும் ஞானத்தை வலியுறுத்தும் அத்வைத வேதாந்த உள்பட உபநிடதனங்களின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சைவ இந்து மதம், யோக இந்து மதம் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களின் உரையை பின்பற்றுகிறது. உள்நோக்க விழிப்புணர்வை வலியுறுத்துதல், தர்ம மற்றும் இந்து மதம் அல்லது தினசரி ஒழுக்கம். மெக்டானியல் கூறுவது இதை பற்றி விளக்குகிறார். சில புத்தகங்களில் கர்மா, பசுக்கள் மற்றும் சாதியில் நம்பிக்கை கொண்ட இந்து மதத்தின் ஒரே வடிவம் என ஒரே மாதிரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் பக்தி அல்லது பக்தி இந்து மதம், அங்கு தீவிர உணர்ச்சிகள் ஆன்மீகத்தின் நோக்கத்தில் விரிவாக இணைக்கப்பட்டுள்ளன. மைக்கேல்ஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் 3 இந்து மதங்களையும் இந்து மதத்தின் 4 வடிவங்களையும் வேறுபடுத்துகிறார். 3 இந்து மதங்கள் பிராமண சமஸ்கிருத இந்து மதம், நாட்டுப்புற மதங்கள் மற்றும் பழங்குடி மதங்கள், ஸ்தாபிக்கப்பட்ட மதங்கள் ஆகும். இந்து மதத்தின் 4 வடிவங்கள் கிளாசிக்கல், கர்மா மார்கா என்று அவர் கூறுகிறார், ஞான மார்கா, பக்தி மார்கா என்று அவர் விவரிக்கிறார் மற்றும் வீரம் இராணுவ மரபுகளில் வேரூன்றியுள்ளது. இந்த இராணுவ மரபுகளில் ராமயிசம் அதாவது காவிய இலக்கியத்தின் நாயகனான ராமரை வழிபடுவது, அவரை விஷ்ணுவின் அவதாரம் என நம்புவது இந்து மதத்தில் இருக்கிறது. அரசியல் இந்து மதத்தின் பகுதிகள் ஆகியவை அடங்கும். வீரம் என்பது வீரிய மார்க்கா என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர் மைக்கேல்ஸின் கூற்றுப்படி 9 இந்துக்களில் ஒருவர் பிறப்பால் பிராமண சமஸ்கிருத இந்து மதம் மற்றும் நாட்டுப்புற மத வகைகளில் 1 அல்லது 2ஐயும் சார்ந்தவர் என கூறுகிறார். வைஷ்ணவம் மற்றும் சைவம் போன்ற ஸ்தாபிக்கப்பட்ட மதங்களில் ஒன்றின் விருப்பப்படி பெரும்பாலான இந்துக்களை அவர்கள் பல வகையில் வகைப்படுத்துகிறார்கள். அவை மோட்சத்தை மையமாக கொண்டவை மற்றும் பெரும்பாலும் பிராமண புரோகித அதிகாரத்தை வலியுறுத்தவில்லை. ஆனால் பிராமண சமஸ்கிருத இந்து மதத்தின் சடங்கு இலக்கணத்தை உள்ளடக்குகின்றன. அவர் ஸ்தாபிக்கப்பட்ட மதங்களில் பௌத்தம், சமணம், சீக்கியம் ஆகியவை அடங்கும் என கூறுகிறார். இப்போது தனித்துவமான மதங்களாக உள்ளன. அத்துடன் பல்வேறு குரு இசங்கள் மற்றும் மகரிஷி, மகேஷ் யோகி மற்றும் இஸ்கான் போன்ற புதிய மத இயக்கங்களும் இருக்கின்றன. இந்து மதத்தை அச்சுக்கலை மூலம் வகைப்படுத்தும் முயற்சி ஏகாதிபத்திய காலங்களில் தொடங்கியது. மதமாற்ற மிஷினரிகளில் மற்றும் காலனித்துவ அதிகாரிகள் தங்கள் நலன்களிலிருந்து இந்து மதத்தை புரிந்து கொண்டு சித்தரிக்க முயன்றனர். இந்து மதம் என்பது ஆவியின் காரணத்தால் அல்ல, ஆனால் கற்பனை மற்றும் ஆக்கப்பூர்வமான கற்பனை, கருத்தியல் அல்ல, குறியீடானது என்று கூறுகிறார். நெறிமுறை அல்ல, ஆனால் உணர்ச்சி பூர்வமானது என்று கூறுகிறார். பகுத்தறிவி அல்லது ஆன்மீகம் அல்ல, ஆனால் அறிவாற்றல் மாயவாதத்தால் வெளிப்படுத்தக்கூடியது என்று கூறுகிறார்கள்.
காலனித்துவ திட்டத்திற்கான தார்மீக நியாயத்தை வழங்கும் சகாப்தத்தின் ஏகாதிபத்திய தேவைகளுடன் இந்த ஸ்திரியோடை பின்பற்றப்படுகிறது மற்றும் பொருந்துகிறது. பழங்குடி ஆன்மீகசம் மற்றும் பௌத்துவம் வரை அனைத்து இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இது அடங்குகிறது. ஆரம்பகால அறிக்கைகள் இந்து மதத்தின் அச்சுக்கலைக்கான பாரம்பரியம் மற்றும் அறிவார்ந்த வளாகத்தையும் இந்தியவியலின் அடித்தளத்தில் இருந்த முக்கிய அனுமானங்கள் மற்றும் குறைபாடுள்ள முன்கணிப்புகளின் இது விளக்குகிறது. இந்து மதம் இந்தியனின் கூற்றுப்படி, இந்தியன் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி, ஏகாதிபத்திய மதவாதிகள் அதை ஒரே மாதிரியாக கருதவில்லை. இந்து மதத்தை அத்வைத வேதாந்தத்தின் மோனிஸ்ட் பேன்திசம் மற்றும் தத்துவ கருத்தில் என்று சமப்படுத்துவது பொருத்தமானது அல்ல என்று கூறுகிறார். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்து மதம் ஒரு பாரம்பரிய வாழ்க்கை முறையாகும் என கூறுகின்றனர். சனாதன தர்மம், நித்திய சட்டம் அல்லது நித்திய வழி என்று குறிப்பிடுகின்றனர். இந்துக்கள் இந்து மதத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக கருதுகின்றார்கள். மகாபாரதம், இராமாயணம் மற்றும் புராணங்களில் விவரிக்கப்பட்டுள்ள பண்டைய இந்திய வரலாற்றின் காலவரிசையான புராண காலவரிசை கிமு 3000க்கு முன்பே தொடங்கி இந்து மதம் தொடர்பான நிகழ்வுகளின் காலவரிசையை கற்பனை செய்கிறது. அதாவது இந்து மதம் பாரம்பரியமானது, பழமையானது, முதன்மையானது என்று விளக்குகிறது. சமஸ்கிருத வார்த்தையான தர்ம மதத்தை விட பரந்த பொருளை கொண்டுள்ளது மற்றும் அதற்கு இணையானது அல்ல வேறு மதம் என்று அது விளக்குகிறது. இந்து வாழ்வின் அனைத்து அம்சங்களான செல்வம், ஆசைகளை நிறைவேற்றுதல், அதாவது காமம் மற்றும் விடுதலை, மோட்சம் அடைதல் ஆகியவை தர்மத்தின் ஒரு பகுதியாகும். இது சரியான வாழ்க்கை முறை மற்றும் நித்திய இணக்கணமாக கொள்கைகளை அவற்றின் நிறைவேற்றுவதில் இணைக்கிறது. அதாவது இந்த நெறிமுறைகளை, இந்த ஒழுக்க வாழ்க்கைகளை இந்து மதம் மனிதனுக்கு விளக்குகிறது என்று கூறுகிறது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானியாவின் ஆசிரியர்களின் கூற்றுப்படி சனாதன தர்மம் வரலாற்று ரீதியாக இந்து மதத்தில் மத ரீதியாக விதிக்கப்பட்ட நித்திய கடமைகள், நேர்மை, உயிர்களை காயப்படுத்தாமல் இருத்தல், தூய்மை, நல்ல எண்ணம், கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற கடமைகளை குறிக்கிறது. கட்டுப்பாடு, பெருந்தன்மை மற்றும் சந்நியாசம் இவையும் அதில் அடங்குகிறது. இந்த கடமைகள் ஒரு இந்துவின் வர்க்கம், ஜாதி அல்லது பிரிவு ஆகியவற்றை பொருள்படுத்தாமல் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை ஒருவருடைய வர்க்கம் அல்லது சாதி மற்றும் வாழ்க்கையின் நிலை ஆகியவற்றுக்கு ஏற்ப ஸ்வதர்மா, ஒருவரின் சொந்த கடமை ஆகியவற்றுடன் முரண்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் இந்து மதத்தை குறிக்க இந்து தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் மற்றும் தேசியவாதிகளால் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தின் நித்திய உண்மை மற்றும் போதனைகளுக்கு ஒரு பொருளாக மாறியுள்ளது. அது வரலாற்றை கடந்தது மற்றும் மாறாதது, பிரிக்க முடியாதது மற்றும் இறுதியில் பிரிவினை அற்றது என்றும் கூறுகிறார்கள். கிம்நாட் மற்றும் பிரையன் ஹாட்சர் போன்ற மற்ற அறிஞர்களின் கூற்றுப்படி சனாதன தர்மம் என்பது காலமற்ற நித்திய உண்மைகளின் தொகுப்பை குறிக்கிறது. இந்துக்கள் தங்கள் மதத்தின் தோற்றத்தை இப்படித்தான் பார்க்கிறார்கள் என்று அவர் விளக்குகிறார். இது மனித வரலாற்றுக்கு அப்பாற்பட்ட தோற்றம் கொண்ட நித்திய உண்மைகள் மற்றும் பாரம்பரியமாக பார்க்கப்படுகிறது. வேதாந்தங்களில் தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் உலகின் மிக தொன்மையான நூல்கள். பல இந்துக்களுக்கு மேற்கத்திய வார்த்தையான மதம் என்பது மதவாதம் மற்றும் ஒரு நிறுவனர் மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்று பொருள் கொள்ளும் அளவிற்கு அவர்களின் பாரம்பரியத்துக்கு பொருத்தமற்றது என்று ஹாட்சர் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். இந்து மதம் அவர்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் பண்டைய வேத சகாப்தத்தில் காணக்கூடிய ஒரு பாரம்பரியமாகும் என கூறுகிறார். சிலர் இந்து மதத்தை வைதிக தர்மம் என்று குறிப்பிட்டுள்ளனர். சமஸ்கிருதத்தில் வைதிகா என்ற வார்த்தையில் அர்த்தம் வேதத்திலிருந்து பெறப்பட்டது அல்லது அதற்கு இணைக்கக்கூடியது, வேதத்துடன் தொடர்புடையது. பாரம்பரிய அறிஞர்கள் வைதிக மற்றும் அவைதிகா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றனர். வேதங்களை அதிகாரப்பூர்வமான அறிவின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்பவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பல்வேறு இந்திய பள்ளிகளை சமணம், பௌத்தம் மற்றும் சர்வாதிகாரத்திலிருந்து வேறுபடுவதற்கு பயன்படுத்துகின்றனர். கிளாஸ் கிளஸ்டர் மேயரின் கூற்றுப்படி வைதிக தர்மம் என்பது
இந்து மதத்தின் ஆரம்பகால சுயப்பெயர். அரவிந்த் சர்மாவின் கூற்றுப்படி இந்துக்கள் தங்கள் மதத்தை வைதிக தர்மம் என்ற வார்த்தையால் குறிப்பிடுகிறார்கள் என்று வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. அதன் மாறுபாடு கிபி 4ஆம் நூற்றாண்டு அது பற்றி விளக்குகிறது. பிரையன் கே ஸ்மித்தின் கூற்றுப்படி வைதிக தர்மம் என்ற சொல்லால் சரித்திரத்திற்கு உரிய சலுகைகள் கொடுக்கப்பட முடியாதா என்பது குறைந்தபட்சம் விவாதமாகவே இருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் சித்தாந்த தனித்துவம் இந்து மதம் அல்லது இந்து மதம் என்று மொழிபெயர்க்கப்பட்டு ஒப்பிடலாம். எது எப்படி இருந்தாலும் பல இந்து மத ஆதாரங்கள் வேதம் அல்லாத சாதி மற்றும் வாழ்க்கை நிலை மறுவழியை நிராகரிக்கும் நபர்கள் அல்லது குழுக்களை மத வெறியர்கள் என்று பார்க்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, மிகவும் செல்வாக்கு மிக்க இந்து புராண ஆதாரமான பாகவத புராணம் பௌத்தர்கள், சைனர்கள் மற்றும் பசுபதர்கள் மற்றும் கபாலினர்கள் போன்ற சில சைவ குழுவில்களை பாஷாணர்கள் அதாவது விரோதவாதிகள் என்று கருதுகிறது. அலெக்ஸ் சாண்டரின் கூற்றுப்படி ஆரம்பகால சமஸ்கிருத நூல்கள் வைதிக, வைணவம், சைவம், சாக்தம், சௌரா, பௌத்த மற்றும் சைன மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. இதை வேறுபடுத்தியும் காட்டுகின்றன. எவ்வாறாக இருந்தாலும் பல மக்கள் இந்த காலத்தின் பிற்பகுதியில் சிஇ இந்திய ஒருமித்த கருத்து உண்மையில் பௌத்தம் மற்றும் சைன மதத்துக்கு மாறாக இந்து மதத்துடன் தொடர்புடைய ஒரு சிக்கலான நிறுவனத்தை கருத்து காக்க வந்துள்ளது. இந்து தத்துவத்தின் மீமாம்சா பள்ளியில் சிலர் பஞ்சராத்திரிகா போன்ற ஆகமங்கள் செல்லாதவை என கருதினார்கள். ஏனென்றால் அது வேதங்களுக்கு இணங்கவில்லை என்று கூறுகிறார்கள். சில காஷ்மீரிய அறிஞர்கள் வைதிக தர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் எசோதெரிக் தாந்திரிக மரபுகளை நிராகரித்தனர். சுமார் 500 சிக்கு முந்தைய ஆதி மார்க்க வைசிசம் துறவி பாரம்பரியம் வைதிக சட்டத்துக்கு சவால் விடுத்தது மற்றும் அவர்களின் ஆகமங்கள் நடைமுறைகள் செல்லுபடியாகும் என்பது மட்டுமல்ல, அவை வைத்தியர்களை விட உயர்ந்தவை என்று வலியுறுத்தியது. இருந்தாலும் சாண்டர்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார், இந்த சைவ துறவி பாரம்பரியம் தங்களை வேத மரபுக்கு உண்மையாக கருதியது என்றும் பிராமணியத்தின் ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி ஆகியவை தங்கள் சொந்த கோலத்தில் உலகளாவிய மற்றும் தனித்துவமாக செல்லுபடியாகும் என்றும் ஒருமனதாக கருதுவதாகவும் கூறுகிறார். வைதிக தர்மம் என்பது வேதங்களை அடிப்படையாக கொண்ட நடைமுறை நெறிமுறையை குறிக்கிறது. ஆனால் வேதங்களின் அடிப்படையில் உண்மையில் எதை குறிக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஜூலியஸ் லிப்னர் என்ற வரலாற்று ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார். வைதிக தர்மம் அல்லது வேத வாழ்க்கை முறை லிப்னர் என்பவர் கூறுகிறார். இந்து மதம் அவசிய மதம் அல்லது இந்துக்கள் அந்த வார்த்தைக்கு உலகளாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமான அல்லது நிறுவன அர்த்தத்தை கொண்டிருக்கவில்லை. பலருக்கு இது ஒரு கலாச்சார சொல்லாகும். பல இந்துக்களிடம் வேதங்களின் நகல் இல்லை அல்லது ஒரு கிறிஸ்துவரைப் போல ஒரு வேதத்தின் சில பகுதிகளை அவர்கள் பார்த்ததில்லை, தனிப்பட்ட முறையில் படித்ததும் இல்லை. பைபிளுடன் அல்லது ஒரு முஸ்லிம் குர்ஆனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இருந்தாலும் லிப்னர் கூறுகிறார், இது அவர்களின் முழு வாழ்க்கை நோக்க நிலையும் வேதங்களில் கண்டுபிடிக்க முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் அதிலிருந்து பெறப்படவில்லை என்று அர்த்தமில்லை என கூறுகிறார். பல மத இந்துக்கள் வேதங்களின் அதிகாரத்தை மறைமுகமாக ஒப்புக்கொண்டாலும் இந்த ஒப்புதல் பெரும்பாலும் ஒருவர் தன்னை ஒரு இந்துவாக கருதி கொள்ளும் அறிவிப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார்கள். பெரும்பாலான இந்தியர்கள் உதட்டளவில் பேசுகிறார்கள். வேதம் மற்றும் உரையின் உள்ளடக்கங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. சில இந்துக்கள் வேதங்களின் அதிகாரத்துக்கு சவால் விடுகிறார்கள். இதன் மூலம் இந்து மதத்தின் வரலாற்றில் அதன் முக்கியத்துவத்தை மறைமுகமாக ஒப்புக்கொள்கிறார் லிப்னர் என்ற வரலாற்று ஆசிரியர். 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இந்திய நவீனத்துவவாதிகள் இந்து மதத்தை இந்திய நாகரிகத்தின் முக்கிய சொத்தாக மீண்டும் வலியுறுத்தினார்கள். இதற்கிடையில் இந்து மதத்தை அதன் தாந்திரிக கூறுகளிலிருந்து சுத்திகரித்து வேத கூறுகளை உயர்த்தினார்கள். மேற்கத்திய ஸ்டீரியோடைப்கள் தலைகளாக மாறி உலகளாவிய அம்சங்களை வலியுறுத்தி சமூக பிரச்சனைகளின் நவீன அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்த அணுகுமுறை இந்தியாவில் மட்டுமல்லாமல் மேற்கிலும் மேற்கத்திய நாடுகளிலும் பெரும் ஈர்ப்பை கொண்டிருந்தது.
இந்து நவீனத்துவத்தின் முக்கிய பிரதிநிதிகள் ராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோர்கள் இந்து மதத்தின் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ராஜாராம் மோகன் ராய் இந்து மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் சுவாமி விவேகானந்தரின் மீது பெரும் செல்வாக்கு செலுத்தினார். வெள்ளத்தின்படி, அதாவது கருத்துக்களின்படி, நவீன இந்து சுய புரிதலை வளர்ப்பதிலும் இந்து மதம் குறித்த மேற்குலகின் பார்வையை உருவாக்குவதிலும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இருந்தார். தெய்வீகம் எல்லா உயிரினங்களிலும் உள்ளது. எல்லா மனிதர்களும் இந்த இயல்பான தெய்வீகத்துடன் ஐக்கியத்தை அடைய முடியும். மேலும் இந்த தெய்வீகத்தை மற்றவர்களின் சாரமாக பார்ப்பது அன்பையும் சமூகத்தையும் மேம்படுத்தும் என்பது அவரது தத்துவத்தின் மையமாகும். நல்லிணக்கம். விவேகானந்தரின் கூற்றுப்படி இந்து மதத்துக்கு இன்றியமையாத ஒருமைப்பாடு உள்ளது. இது அதன் பல வடிவங்களின் பன்முகத்தன்மைக்கு அடிப்படையாக உள்ளது. கருத்துக்களின்படி விவேகானந்தரின் இந்து மதம் பற்றிய பார்வை இன்று ஆங்கிலம் பேசும் பெரும்பாலான நடுத்தர வர்க்க இந்துக்களால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மேற்கத்திய பகுத்தறிவாதத்தை இந்து மதத்துடன் சமரசம் செய்ய முயல்கிறார். இந்து மதத்தை ஒரு அடிப்படையில் பகுத்தறிவு மற்றும் மனிதநேய மத அணுவமாக அவர் முன்வைக்கிறார். இந்த உலகளாகிய இந்துத்துவம் உலகளாவிய முறையிட்டு கொண்டுள்ளது, தேசிய எல்லைகளை கடந்து. மேலும் வெள்ளத்தின்படி, அதாவது கருத்துக்களின்படி, கிறிஸ்துவம், இஸ்லாம் மற்றும் பௌத்தம் ஆகியவற்றுடன் உலக மதமாக மாறியது. இந்து புலம்பெயர்ந்த சமூகங்கள் மற்றும் மேற்கத்தியர்களுக்கு மேற்கத்திய அல்லாத கலாச்சாரங்கள் மற்றும் மதங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்து சமூக நீதி, அமைதி மற்றும் மனித குலத்தின் ஆன்மீக மாற்றம் போன்ற உலகளாவிய ஆன்மீக விழுமியங்களை வலியுறுத்துகிறது. காரணமாக ஓரளவு வளர்ந்தும் இருக்கிறது. இதில் இந்து கலாச்சாரத்தின் கூறுகள் மேற்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கு பிரபலம் அடைந்து அதன் விளைவாக இந்தியாவிலும் அதிக புகழ் பெற்றது. இந்து கலாச்சாரத்தின் இந்த உலகமயமாக்கல் மேற்கத்திய சமூகங்களில் ஒரு முக்கியமான கலாச்சார சக்தியாக மாறியுள்ள மேற்கத்திய போதனைகளை கொண்டு வந்தது. மேலும் அவை இந்தியாவில் ஒரு முக்கிய கலாச்சார சக்தியாக மாறியுள்ளன. இந்திய சட்டத்தில் இந்து மதத்தின் வரையறை வேதங்களை பயபக்தியுடன் ஏற்றுக்கொள்வது, மோட்சத்திற்கான வழிமுறைகளை அல்லது வழிகள் வேறுபட்டவை என்ற உண்மையை அங்கீகரிப்பது மற்றும் வழிபட வேண்டிய கடவுள்களின் எண்ணிக்கை பெரியது என்ற உண்மையை உணர்த்துவது ஆகும். இந்து மதம் என்ற சொல் 18ஆம் நூற்றாண்டில் மேற்கத்திய இணையவெளியில் உருவாக்கப்பட்டது. பல்வேறு இந்திய கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களின் இணைவு, தொகுப்பு, வேர்கள் போன்ற பல கட்டமைப்புகள் இதில் உருவாக்கப்பட்டன. இந்து தொகுப்பு வேத காலத்துக்கு பிறகு கிபி 500 முதல் கிபி 200 பிசிஇ மற்றும் 2ஆம் நகரமயமாக்கல் காலத்தில் இந்து மதத்தின் ஆரம்பகால பாரம்பரிய காலத்திலும் இதிகாசங்களும் முதல் புராணங்களும் இயற்றப்பட்டன. இந்தியாவில் பௌத்தத்தின் வீழ்ச்சியுடன் இடைக்காலத்தில் இது செழித்தது. நம்பிக்கையில் உள்ள மாறுபாடுகளுக்கு இந்து மதத்தின் சகிப்புத்தன்மை மற்றும் அதன் பரந்த அளவிலான மரபுகள் பாரம்பரிய மேற்கத்திய கருத்துக்களின்படி ஒரு மதமாக வரையறுக்க கடினமாக இருக்கிறது. சில கல்வியாளர்கள் இந்து மதத்தை நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றும் உறுதியான அமைப்பாக காட்டிலும் தெளிவற்ற விளிம்புகள் கொண்ட ஒரு வகையாக காணலாம் என்று கூறுகின்றனர். மத வெளிப்பாட்டின் சில வடிவங்கள் இந்து மதத்திற்கு மையமாக உள்ளன, மற்றவை மையமாக இல்லாவிட்டாலும் இன்னும் வகைக்குள் உள்ளன. இந்த யோசனையின் அடிப்படையில் கேப்ரியல்லா ஐசிங்கர் பரலூசி இந்து மதத்தின் வரையறைக்கு ஒரு முன்மாதிரி கோட்பாடு அணுகுமுறை உருவாக்கியுள்ளார். 1000 வரலாற்று ஆசிரியர்கள் பல வகையில் ஆராய்ந்து கூறினாலும் இந்து மதம் என்பது நெறியை, தர்மத்தை, ஒழுக்கத்தை கூறுகிறது என்றே கூறுகிறார்கள். இது நம்பிக்கையில் பரந்த மற்றும் பலதரப்பட்டவை. எனவே இந்து மதம் பெரும்பாலும் ஒரே மதமாக இல்லாமல் மதங்களின் குடும்பமாக குறிப்பிடப்படுகிறது. இந்து மத குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு இறையியல் நடைமுறைகள் மற்றும் புனித நூல்கள் உள்ளன. இந்து மதம் ஒரு நம்பிக்கை அல்லது சமய பிரகடனத்தில் குறியிடப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த நம்பிக்கை அமைப்பு, மாறாக பன்முகத்தன்மை உள்ளடக்கிய ஒரு குடை சொல்லாகும்.
இந்தியாவின் மத நிகழ்வுகள் உலகில் உள்ள மற்ற மதங்களைப் போல் அல்லாமல் இந்து மதம் எந்த ஒரு நபியையும் உரிமை கொண்டாடுவதில்லை, எந்த ஒரு கடவுளையும் வணங்குவதில்லை, எந்த ஒரு தத்துவ கருத்தையும் நம்புவதில்லை, எந்த ஒரு மத சடங்குகளையும் நிகழ்ச்சிகளையும் பின்பற்றுவதில்லை. உண்மையில் இது ஒரு மதம் அல்லது மதத்தின் பாரம்பரிய அம்சங்களை திருப்திப்படுத்தாது. இது ஒரு வாழ்க்கை முறை, மற்ற அதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று பல பேர் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்து மதம் என்ற வார்த்தையின் ஒற்றை வரையறையின்படி சிக்கலின் ஒரு பகுதி இந்து மதத்துக்கு ஒரு நிறுவனர் இல்லை என்பதுதான். அதாவது கிறிஸ்டின் மதத்துக்கு இயேசு கிறிஸ்து போன்று, குர்ஆனில் உள்ள முகமது நபிகள் போன்று இந்து மதத்துக்கு இவர்தான் கடவுள் என்று ஒரே ஆளை குறிப்பிடும்படி இல்லை. இது பல்வேறு பாரம்பரியங்களின் தொகுப்பாகும். பிராமணிய, ஆர்த்தோ ராபிக்சி, துறப்போர் மரபுகள் மற்றும் பிரபலமான அல்லது உள்ளூர் மரபுகள் இது பற்றி தெளிவாக கூறுகின்றன. இந்து மதத்தை ஒருங்கிணைக்கும் கோட்பாடாக இறையியலை பயன்படுத்துவது கடினம். ஏனென்றால் சில இந்து தத்துவங்கள் படைப்பின் இறையியல் தத்துவத்தை முன்வைக்கின்றன. மற்ற இந்துக்கள் நாத்திகர்கள் அல்லது நாத்திகர்களாக உள்ளனர். இந்துக்களிலே பல பிரிவுகள் இருக்கின்றன. திராவிட தமிழர்கள், ஆரிய தமிழர்கள், திராவிடர்களே இல்லை என்ற பிறகும் தமிழக திராவிடர்கள், இந்து திராவிடர்கள், இந்து இல்லாத திராவிடர்கள் என்று இந்து மதத்திலேயே ஆரம்ப காலத்தில் எவ்வளவுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு மதமாக இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் சாதிகளை கடந்து சாதிகளினால், மதங்களினால், அரசியலினால், பொருளாதாரத்தினால் அவர்கள் தங்களுக்கு சுயநலத்துக்கு ஏற்றவாறு மாற்றி கொண்டு இந்த மதத்தை பயன்படுத்தி கொண்டனர். வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஒற்றுமை உணர்வும் உள்ளது. விதிவிலக்குகள் இருந்தாலும் பெரும்பாலான இந்து மரபுகள் மத அல்லது புனித இலக்கணமான வேதங்களை விளக்குகின்றன, மதிக்கின்றன. இந்த நூல்கள் பண்டைய கலாச்சார பாரம்பரியத்தையும் இந்துக்களுக்கான பெருமையை நினைவூட்டுகின்றன. இருந்தாலும் லூயிஸ் ரெனோ என்ற வரலாற்று ஆசிரியர் மிகவும் மரபுவழி களங்களில் கூட வேதங்களுக்கான மரியாதை எளிமையானதாக இருந்து வருகிறது என்று கூறுகிறார். வைசம் மற்றும் வைஷ்ணவம் ஆகியவை சுயமான மத வீண்மங்களாக கருதப்பட்டாலும் ஒவ்வொரு பாரம்பரியத்தின் கோட்பாட்டாளர்கள் மற்றும் இலக்கிய பிரதிநிதிகள் இடையே ஒரு அளவு தொடர்பு மற்றும் குறிப்பு உள்ளது என்று ஹால் பாஸ் கூறுகிறார். ஒரு பரந்த அடையாள உணர்வு, பகிரப்பட்ட சூழலில் ஒத்துழைப்பு உணர்வு மற்றும் ஒரு பொதுவான கட்டமைப்பு மற்றும் அடிவானத்தில் சேர்ப்பது போன்ற ஒழுங்குமுறை நெறியை பற்றித்தான் எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் கூறுகிறார். நான் கூறிய இவ்வளவு வரலாற்று ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது இந்த இந்து மதம் குறித்து கூறிய அத்தனை வரலாற்று ஆசிரியர்களும் வேறு மதத்தை சார்ந்தவர்களே இந்து மதம் நெறியை சொல்கிறது, ஒழுக்கத்தை சொல்கிறது, வாழ்க்கை முறை தத்துவத்தை சொல்கிறது ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படிங்கிற போது இந்து மதம் உலகில் சிறந்த மதம் என்று நன்றாக புலப்படுகிறது. பிராமணர்கள் வேதத்துக்கு பிந்தைய இந்து தொகுப்பின் வளர்ச்சியிலும் உள்ளூர் சமூகங்களுக்கு வேத கலாச்சாரத்தை பரப்புவதிலும் உள்ளூர் மதத்தை டிரான்ஸ் பிராந்திய பிராமண கலாச்சாரத்தில் ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வைத்தனர். குப்தர்களுக்கு பிந்தைய காலத்தில் வேதாந்தம் தென்னிந்தியாவில் வளர்ந்தது. அங்கு மரபுவழி பிராமண கலாச்சாரம் மற்றும் இந்து கலாச்சாரம் பாதுகாக்கப்பட்டது. பண்டைய வேத மரபுகளை இந்து மதத்தின் பல கோரிக்கைகளுக்கு இடமளிக்கிறது. இந்தியாவின் பல மதங்கள் மற்றும் மரபுகளுக்கான பொதுவான பிரிவுகளின் கருத்து 12ஆம் நூற்றாண்டில் இருந்து மேலும் வளர்ந்தது. லொரேசன்சன் ஒரு குடும்ப ஒற்றுமை தோன்றியதை கண்டறிந்தார். மேலும் அவர் இடைக்கால மற்றும் நவீன இந்து மதத்தின் ஆரம்பம் என்று அழைக்கிறார். அது C30 C300 to 600 CE ஆரம்பகால புராணங்களின் வளர்ச்சி மற்றும் முந்தைய வேத மதத்தின் தொடர்ச்சியுடன் ஒரு இந்து சுய அடையாளத்தை நிறுவுவது முஸ்லிம் மற்றவருடன் ஒரு பரஸ்பர சுய வரையறையின் மூலம் நடந்தது என்று லோரன்சன் கூறுகிறார். லோரன்சனின் கூற்றுப்படி பல்வேறு மரபுகள் மற்றும் பள்ளிகளில் உள்ள தளர்வான குடும்ப ஒற்றுமையை அங்கீகரிக்க இந்த மற்றவரின் இருப்பு அவசியம் என கூறுகிறார். குழப்பமான விளக்கமாக இருந்தாலும் அது இந்து மதத்துக்கு சாதகமான கருத்துக்களை கூறுகிறார். இந்தோலாஜிஸ்ட் அலெக்சாண்டரின் கூற்றுப்படி இஸ்லாம் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு சமஸ்கிருத ஆதாரங்கள் வைதிக, வைணவ, சைவ, சாக்தம், சௌரா, பௌத்தம் மற்றும் சைன மரபுகளை வேறுபடுத்தியதாக கூறுகிறார். ஆனால்
அவைகளில் முதல் 5ஐயும் ஒரு கூட்டு அமைப்பாக குறிக்கும் பெயர் இல்லை என்றும், பௌத்தம் மற்றும் சைன மதத்துக்கு எதிராகவும் இந்த முறை பெயர் இல்லாதால் இந்து மதத்தின் தொடர்புடைய கருத்துக்கள் இல்லை என்று சாண்டர்சன் கூறுகிறார். கிபி 1ஆம் நூற்றாண்டில் மில்லியனத்தின் பிற்பகுதியில் பௌத்தம் மற்றும் ஜைன மதத்திலிருந்து வேறுபட்ட நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் கருத்து வெளிப்பட்டது. இந்த சிக்கலான பாரம்பரியம் சில எதிர்நோக்கு தாந்திரிக இயக்கங்களை தவிர தற்போது இந்து மதத்தின் உள்ள அனைத்தையும் அதன் அடையாளத்தையும் ஏற்றுக்கொண்டது. அந்த காலத்தின் சில பழமைவாத சிந்தனையாளர்கள் சில சைவ, வைணவ மற்றும் சாத்த நூல்கள் அல்லது நடைமுறைகள் வேதங்களுடன் ஒத்துப்போகின்றனவா அல்லது அவை முழுமையாக செல்லாதவையா என கேள்வி எழுப்பினார்கள். அப்போதைய மிதவாதிகள், பின்னர் பெரும்பாலான ஆர்த்தோபிராக்ஸ் அறிஞர்களும் சில மாறுபாடுகளும் இருந்தாலும் அவர்களின் நம்பிக்கையின் அடித்தளம், சடங்கு, இலக்கணம், ஆன்மீக வளாகம் மற்றும் சதிரோலாஜிகள் ஒரே மாதிரியாக ஒப்புக்கொள்ளப்பட்டன. இந்த அதிக ஒற்றுமை உணர்வு இந்து மதம் என்று அழைக்கப்பட்டது என்று சாண்டர்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார். நிக்கல்சன் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி ஏற்கனவே 12ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் சில சிந்தனையாளர்கள் உபநிட தளங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மற்றும் பிரதான நீரோட்டத்தின் 6 அமைப்புகள் என்று பின்னோக்கி அறியப்பட்ட பள்ளிகளின் மாறுபட்ட தத்துவ போதனைகளை ஒட்டுமொத்தமாக கருதத் தொடங்கினர். இந்து தத்துவம் வேறுபாடுகளை மங்களாக்குதல் என்ற போக்கு மைக்கேல் பார்லியால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹேக்கர் இதை உள்ளடக்கவாதம் என்று அழைத்தார்கள் மற்றும் மைக்கேல்ஸ் அடையாளம் காட்டும் பழக்கம் பற்றி பேசுகிறார். முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையான தொடர்புகளில் ஒரு தனித்துவமான இந்து அடையாளத்தின் தோற்றத்தை லோரன்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் கண்டறிந்தார் மற்றும் முஸ்லிம் மற்றவருடன் பரஸ்பர சுய வரையறை இது 1800ஆம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரத்துவத்தை ஆரம்ப காலத்திலே வகுத்து வந்தனர் என்று கூறுகிறார். இஸ்லாமிய மேலாதிக்கத்துக்கு எதிர்விளைவாகவும் பிராந்திய மயமாக்குதலின் தொடர்ச்சியான செயல்பாட்டின் ஒரு பகுதியாகவும் இந்து மதங்களில் 2 மத கண்டுபிடிப்புகள் உருவாகின. பிரிவுகளின் உருவாக்கம் மற்றும் வரலாற்று மயமாக்குதல் பின்னர் தேசியவாதத்துக்கு முந்தியது. மராத்தி கவிஞர் துக்காராம் மற்றும் ராமதாஸ் என அவர்கள் இந்து மதத்தையும் கடந்த காலத்தையும் மகிமைப்படுத்தும் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். பிராமணர்கள் பெருகிய முறையில் வரலாற்று நூல்களை உருவாக்கினர். குறிப்பாக புனித தலங்களில் புகழ்ச்சிகள் மற்றும் சரித்திரங்கள் அல்லது பல்வேறு விஷயங்களின் மேற்கோள்களின் விரிவான தொகுப்புகளை சேகரித்து துவக்க ஒரு நிர்பந்தமான ஆர்வத்தை உருவாக்கினார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் இந்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் நியோ வேதாந்தத்தால் மேலும் உருவாக்கப்பட்டது. மேலும் இது நவீன இந்து மதத்தின் பண்பாக மாறியுள்ளது. இந்து மதம் ஒரு ஒற்றை உலக மத பாரம்பரியம் என்ற கருத்து மற்றும் அறிக்கைகள் 19ஆம் நூற்றாண்டின் மதமாற்ற மிஷினரிகள் மற்றும் ஐரோப்பிய இந்தியவியலால் பிரபலப்படுத்தப்பட்டது. இந்து சமயங்களில் அதே நபர் பணியாற்றினார்கள். அவர்கள் பிராமணர்களால் பாதுகாக்கப்பட்ட நூல்களை நம்பியிருந்தனர். இந்திய மதங்களை பற்றிய அவர்களின் தகவலுக்காகவும் மிஷினரி ஓரியன்டலிஸ்டுகள் இந்து மதம் என்று கருதும் ஆனிமிஸ்ட் அவதானிப்புகளுக்காகவும் இந்த அறிக்கைகள் இந்து மதம் பற்றிய கருத்துக்களை பாதித்தன. பென்னிங்டன் போன்ற அறிஞர்கள் காலனித்துவவாத அறிக்கைகள் புனையப்பட்ட ஸ்ரீயோக்களுக்கு வழிவகுத்தன என்று கூறுகிறார். அங்கு இந்து மத பிசாசுகளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாய புறமாக இருந்தது. மற்ற அறிஞர்கள் காலனித்துவ கட்டுமானங்கள் நம்பிக்கையை பார்த்ததாக கூறுகின்றார். வேதங்கள், பகவத்கீதை, மனுஸ்மிருதி மற்றும் இது போன்ற நூல்கள் இந்து மதத்தின் சாரமாக இருந்தன. மேலும் இந்து மதத்தின் மாய இயல்புக்கு ஒரு முன்னுதாரணமாக வேதாந்த பள்ளியுடன், குறிப்பாக அத்வைத வேதாந்தம், இந்து கோட்பாட்டின் நவீன இணைப்பில் உள்ளது என்று கூறினார்கள். பென்னிங்டன் இந்து மதம் ஒரு உலக மதம் என்ற ஆய்வு காலனித்துவ காலத்தில் தொடங்கியது என்று ஒப்புக்கொள்கிறார். இந்து மதம் ஒரு காலனித்துவ ஐரோப்பிய சகாப்தத்தின் கண்டுபிடிப்பு என்பதை ஏற்கவில்லை. அவர் பகிரப்பட்ட இறைகள் பொதுவான சடங்கு, இலக்கணம் மற்றும் வாழ்க்கை முறை என்று கூறுகிறார். இந்துக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோர் பழங்காலத்திலிருந்தே கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளனர். இவர் கூற்றுப்படியே தெரிகிறது இந்து மதம் வாழ்க்கையின் நெறியை சொல்கிறது என்று. இவ்வாறு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட இந்து மதத்தை பற்றி கூறும்போதே இவ்வளவு நெடிய வீடியோ தேவைப்படுகிறது.
பல வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை ஆராய்ந்திருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்னாடி இதை ஆராய்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்து மதம் உலகிலேயே முதலில் தோன்றிய மதமாகத்தான் தெரிகிறது. இந்து மதம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அறிஞர்களின் கருத்துப்படி புரிவதற்கு குழப்பமாக இருந்தால் நான் தெளிவாக ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்து மதம் பற்றி ஒழுக்கம், நெறி, தர்மம், நேர்மை, நியாயம், மனித நேயம், பக்குவம், அறிவு, பொருளாதாரம், வாழ்க்கை முறை இவைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒழுக்க நெறிகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்து மதம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நீண்ட நெடிய வீடியோவில் பல வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னிய கருத்துக்களிலிருந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது.